நண்பர்களே, ஒரு 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 பிள்ளை வந்து 2 மாசமா வந்து கான்டாக்ட்ல இல்லாம இருக்கு. நீங்க நினைக்கலாம் 2 நாள் நீங்க பின்னாலே போனா கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் காலேஜ்ல போய் பிரின்சிபல்ட்ட சொல்லுங்களேன், நீங்க கண்டுபிடிச்சிடலாமேன்னு சொல்றீங்க. சரியா? எதுலயுமே எங்களுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க அன்னைக்கு அவங்க பேசுனதுலயும் ஒரு தகப்பன் வந்து எவ்வளவுக்குள்ள ஒரு மனன் வந்து பேசியிருப்பாரு அப்படிங்கிறத வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு தப்பா யாரையாவது வந்து தப்பா சொல்லியிருக்காங்களா? யாரையாவது பர்ட்டிகுலரா நேம் குறிப்பிட்டோ இல்ல அவங்க போட்டோ போட்டோ ஏதாவது வந்து தப்பா சொல்லியிருக்காங்களா? யாரு இப்போ அடிக்கடி பிள்ளைய வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறதோ இந்த சமூக வலைதளத்துல பார்த்தவங்க தான் நாங்க இங்க பார்த்தோம், நான் அங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த அடிப்படையில அந்த வீட்ல அந்த பிள்ளை இருக்கான்னு பார்க்க போனதுக்கு ஒரு தகப்பனுக்கு எழுதின வார்த்தைகள பார்த்தா, இந்த தகப்பன் கூடயே நீ 4 வருஷம் நீ வந்து இருந்த. உனக்காக உன் கால் மாட்டுல இவர் சொல்றாரு அந்த கட்டில்ல அவன் படுத்திருந்தானா அந்த கால் மாட்டிலே படுத்து கிடப்பாரான். என் பிள்ளை அடுத்த ரூம்ல படுத்தா கூட பயந்துடக்கூடாதுன்னு. அப்படிப்பட்ட தகப்பன் மேல அவ என்ன கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கா பாருங்க நண்பர்களே. என்னன்னா என் புருஷன் போய் நான் ஒரு இதுதானே உணவு அதை என்னையுமே அப்படி எழுதக்கூடாது. நான் ஒரு பிசிக்கலி சேலஞ்சு தான். அதனால எனக்கு வந்து என் கணவர் கூட வாழ்றதுக்கு வந்து அந்த அசிங்கமான அந்த வேர்டை போட்டு சரியா என் வாழ்றதுக்கு வந்து நான் தகுதி இல்லாம இருக்கேன். நான் குடும்ப லைஃப் வந்து நடத்துறதுக்கு தகுதி இல்லாம இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் அப்படி சொல்லியிருக்காரு. என் ஒய்ஃப் வந்து ஒரு பிள்ளைய தேடி போன தகப்பன் அந்த போன வீட்டுல எப்படி சொல்லியிருக்காராம், என் ஒய்ஃப் வந்து குடும்பம் நடத்துறதுக்கு தகுதி இல்லாதவளா இருக்கா. அதனால நீ நல்லா இருக்க. அதனால நீ வந்து என் கூட வந்துரு. சரியா? அதுக்கப்புறம் நீ வந்து இது என்னது உன்னுடைய இதெல்லாமே இது மேல எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டு உன்னை வந்து நான் அப்படி பண்ணிடுவேன். அந்த இதெல்லாம் சொல்ல எனக்கு இதுல. அதனால உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி நீ என் பிள்ளைய வந்து விடலைன்னா இந்த மாதிரிலாம் நான் வந்து உன்னைய பண்ணி அங்க தூத்துக்குடியில கொண்டு நான் உன்னைய கொண்டு ரோட்ல நடு ரோட்ல இப்படி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாங்க. அவ்வளோ அசிங்க